இந்த மது ஒழிப்பு மாநாடு 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு பிரச்சார மேடையாகத்தான் பார்க்க முடிகிறதே தவிர இது மதுவை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற அக்கறை அங்கு இருக்கிறதா, விசிக தலைவரிடத்துல இருக்கிறதா அப்படிங்கிறது மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கிறார் அப்படிங்கறத நாம பார்க்கும் போது மாநில அரசால் முடியாத விஷயங்களை மத்திய அரசுக்கு எடுத்து சென்றால் ஓகே, ஏத்துக்கலாம். முழுமையான அதிகாரம் மாநில அரசிடம் இருக்கும் போது நீங்க மத்திய அரசிட்ட போறீங்கன்னா என்ன ரீசன்? நீங்க தான் கூட்டணியில இருக்கீங்க. நீ மதுவிலக்கை கொண்டு வந்தீங்கன்னா நான் இன்னும் உனக்கு சில 1000 கோடி அதிகமா கொடுப்பேன், அப்ப நீ மதுவிலக்கை கொண்டு வா அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தல முன்வைங்க அப்படிங்கிற தொனியில தான் பார்க்க முடிகிறது. அப்போ பாத்தீங்கன்னா இங்கு எல்லாமே பணம் அப்படிங்கிற நிலையில தான். அப்போ திருமாவளவன் அவர்கள் அங்க சிக்கல்னு சொல்வது அங்கு அரசுக்கான வருமானம். இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் வருகிறது. அப்ப இதை மையமாக வைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில தொடரலாமா என்ன அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக மீது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுகிட்டே இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக கொண்டு வந்தது அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு துளி கூட பிடிக்கல. ஆட்சி அதிகாரத்தில் விசிக இடம் பெறணும், அமைச்சர்களாக விசிகாவை சேர்ந்தவர்கள் வரணும், துணை முதலமைச்சராக ஆவது நாம அரியணையில ஏறணும். முதலமைச்சராக ஏற முடியல என்னாலும் துணை முதலமைச்சராக ஆவது அந்த அரியணையில அமரணும் அப்படிங்கிற திருமாவளவன் அவர்களுடைய கனவு அங்கு பலிக்காமல் போகுது. அப்போ பாத்தீங்கன்னா அரசியல்ல தன்னை வளர்த்து கொள்ளணும், அடுத்த துணை முதலமைச்சருடைய நிலைக்கு செல்லணும் அப்படின்னா இந்த திமுக கூட்டணி விசிகாவுக்கு சரிப்பட்டு வராது. ஜான் ஆரோக்கியசாமியை பொறுத்த வரைக்கும் ஆதவ் அர்ஜுன் மூலம் விசிக திமுக கூட்டணிக்கு இடையில விரிசலை ஏற்படுத்தணும், உடைச்சு வெளியில கொண்டு வரணும். திமுகவை விட்டு விசிக உடைக்கக்கூடிய வேலையில ஜான் ஆரோக்கியசாமி தீவிரமாக இருக்காங்க. இந்த அசைன்மெண்ட்டை ஆதவ் அர்ஜுன் கையில் எடுத்து விசிகவில் துணை பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு கையில் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. இது தெரிந்ததுனாலதான் ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேயர்களுக்காக நம்முடன் இணைகிறார் பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு நெல்லி சிவா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மது ஒழிப்பு மாநாட்டில் திமுகவின் அமைப்பு செயலர் RS பாரதி அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை பதிவு பண்ணுறாரு, ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு. குடிப்பவர்கள் நிறுத்திவிட்டால் எங்கே கடை மூடுற அவசியம் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மது ஒழிப்பு மாநாட்டில் அவர் எதுக்கு இப்படி போல் ஒரு கருத்தை தெரிவிக்கணும், ஆனால் இதுக்கு எந்த எதிர்வினையும் தொல் திருமாவளவன் பேசும்போது பதிவு பண்ணலை. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது அதான் மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சிரத்தை எடுத்து இது போன்ற ஒரு ஏற்பாடுகளை பண்ணி அங்கு லட்சக்கணக்கான மக்களை திரட்டி ஒரு பெரிய ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க. மது ஒழிப்பு அப்படிங்கிற வார்த்தையை தான் அந்த மாநாட்டுடைய பேருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் திமுக சார்பாக RS பாரதி, TKS இளங்கோவன் இவங்க எல்லாமே கலந்துக்கிறாங்க. இவங்க தமிழ்நாட்டில் ரூலிங் பார்ட்டி. அப்போ ரூலிங் பார்ட்டி அப்படின்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு மது விலக்கை கொண்டு வருவது அப்படின்னா அவங்களுடைய கையில் தான் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டமும் என்ன சொல்லுது அப்படின்னா மாநில அரசின் கையில தான் இதை கொடுத்துருக்காங்க. மாநில அரசு மது விலக்கை நினைத்தால் அடுத்த நிமிடமே கொண்டு வர முடியும் அப்படிங்கிற நிலை இருந்துட்டு இருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கும் போதான் அண்ணன் RS பாரதி அவர்கள் பேசும்போது கடைகளை மூட வேண்டிய அவசியமே ஏற்படாது. என்ன காரணம் அப்படின்னா குடிமகன்கள் குடியை நிறுத்திட்டாங்க அப்படின்னா ஏற்படாது அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று சொன்னார். அதுதான் மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடிகிறது. அதாவது ஒரு காலத்தில் மக்கள் மத்தியில் குடும்ப கட்டுப்பாடு இல்லாமல் அதிக அளவில் குழந்தைகளை பெற்றுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. விழிப்புணர்வின் மூலமாக நமக்கு இருவர், நாம் இருவர், நமக்கு இருவர் அப்படின்னு சொல்லி 2 குழந்தைகள் அப்படிங்கிற நிலைக்கு பேரண்ட்ஸ் வந்தாங்க. அதன் பிறகு நமக்கு இருவர் விழிப்புணர்வு அதிக அளவில் ஏற்படுத்தப்படும் போது நமக்கு இருவர், நமக்கு ஒருவர் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. விழிப்புணர்வு பெரிய அளவில் ஏற்பட்டதன் மூலமாகத்தான் நம்ம 2 பேருமே குழந்தைகள் தான், நமக்கு குழந்தைகளே தேவையில்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. நாமே குழந்தைகள், நமக்கு எது குழந்தைகள் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. அப்போ விழிப்புணர்வு எந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்கிறது. அப்போ மதுவுக்கு எதிராகவும் மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வை தான் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்களுக்கு அண்ணன் RS பாரதி அவர்கள் அங்க ஒரு பாடம் எடுக்கிறாரு. திருமாவளவன் அவர்கள் அதில் உட்காந்து சிரிச்சு அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுதான் ஒரு புரியாத விஷயமாவே இருந்துட்டு இருக்கு. திருமாவளவன் எடுத்தது மது ஒழிப்பு மாநாடு. அப்போ அண்ணன் RS பாரதி அவர்கள் அங்க தெரிவித்தது நாங்க கடைகளை சாத்த மாட்டோம், திமுக அரசாங்கம் மது விலக்கை கொண்டு வராது, நாங்க கடைகளை திறந்து தான் வைப்போம், குடிக்கிறவன வேணும்னா போய் தடுத்து நிறுத்தியா
குடிக்க விடாமல் அவங்கள தடுத்துருது. அப்போ திருமாவளவன் வந்து வீடு வீடாக சென்று டாஸ்மாக் தோறும் சென்று அங்க இருக்கக்கூடிய குடிமகன்களை கூப்பிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத அண்ணன் ஆர்எஸ் பாரதி அவர்கள் தெளிவாகவே சொல்றாங்க. அப்போ திருமாவளவன் அவர்களுக்கு இது கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் என்ன காரணத்துக்காக அவர் அங்கு சிரித்து கொண்டு அமைதியாக இருந்தார். அதாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சுமார் 8 கோடி மக்கள் தொகை இருக்கு. இதுல ஆண்கள்ல பாத்தீங்கன்னா பாதிக்கும் மேற்பட்டவர்கள் குடிகாரர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி புள்ளி விவரம் காண்பிக்குது. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5000க்கும் மேற்பட்ட கடைகள்ல காலையில மதியம் 12 மணியில இருந்து கடை சாத்தும் வரைக்கும் வரிசையில நின்று சரக்குகள் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அங்க வந்து குடிமகன்கள் குடிகாரர்களுடைய எண்ணிக்கை இருந்துட்டு இருக்கு. அப்போ மருத்துவர்கள் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா மதுவுக்கு அடிமையாகி விட்டார்கள் பலர். பார்த்தீங்கன்னா குடிகாரர்கள் 50% மேல் மதுவுக்கு அடிமையாகி விட்டார்கள். அடிமை அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நோய் ஏற்பட்டது போன்ற நிலைக்கு, மனநிலை பாதிக்கப்பட்டது போன்ற நிலைக்கு வந்துட்டாங்க. அவங்கள வந்து வெளியில கொண்டு வர முடியாது. அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டு, மதுவையும் உடனடியாக நிறுத்த முடியாது, அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டு அதன் மூலமாகத்தான் அவங்கள சரி கட்ட முடியும் அப்படிங்கிற கருத்துக்களை மருத்துவத்துறை தெரிவிக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் பாரதி அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்போ அரசாங்கம் வந்து ஒரு கையெழுத்தில் அந்த மது விலக்கை கொண்டு வர முடியாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடிகாரர்கள் அத்தனை பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி குடிப்பதை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய பார்வையில் அண்ணன் ஆர்எஸ் பாரதி அவர்கள் தெரிவித்ததும் பார்வையில் பார்க்கும்போது மது விலக்கு திமுக ஆட்சியில் அரசாங்கத்தில் சாத்தியம் கிடையாது, 100% மது இருக்கும் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாங்க. இதில் இன்னொரு வேடிக்கையான விஷயம் இருக்கு. அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது தெரிவிக்கிறாங்க என்ன அப்படின்னா, நான் முதலமைச்சர் அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து இந்த மது விலக்கு குறித்து பேசினேன். அப்போ முதலமைச்சர் என்ன தெரிவிச்சாங்க அப்படின்னா மதுவிலக்கு கொண்டு வருவது அப்படின்னா அங்கே சிக்கல்கள் நிறைய இருக்கு, அதனால மதுவிலக்கு கொண்டு வருவது சாத்தியம் இல்லை, முடியாத காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்கிட்ட தெரிவிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அதே மேடையில் தெரிவிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திமுக தரப்பில் இருந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சாத்தியம் இல்லை, சிக்கல்கள் இருக்கிறது அப்படிங்கிறத இவங்ககிட்ட தெரிவிச்சிட்டாங்க. தெரிவித்த பிறகும் அந்த கூட்டணியில் இருந்து கொண்டே திருமாவளவன் அவர்கள் இங்கே மது ஒழிப்பு மாநாட்டை போட்டு திமுகவுக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் 12 தீர்மானங்களை அங்கே முன் வச்சிருக்காங்க. அப்படின்னா இது ஈயம் பூசியும் பூசாமலும் அவர் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது வெளிப்படையாகவே தெரிகிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மதுவிலக்கை கொண்டு வருவதற்கு அங்கே சிக்கல்கள் இருக்கிறது அப்படின்னா ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு தலைவனாக இருந்தால் அடுத்து என்ன பண்ணியிருக்கணும், அந்த சிக்கல்கள் என்ன சிக்கல்கள் அதில் இருக்கிறது, அந்த சிக்கல்களை கண்டுபிடிச்சு அதை நிவர்த்தி செய்வதற்கு, சரி செய்வதற்கு, சீர் செய்வதற்கு என்ன வழிமுறைகள் அங்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடித்து ஆளும் அரசாங்கத்துக்கு, திமுக அரசாங்கத்துக்கு அறிவுரை சொல்லி அதை நிவர்த்தி செய்து மதுவிலக்கு கொண்டு வருவதற்கான சூழலை உருவாக்கி இருக்கணும். அதுவும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் செய்யல. மேடையில் வந்து நான் போனேன், வேகமாக போனேன், முதல்வர் வந்து இங்க சிக்கல்கள் இருக்குதுப்பா, சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு, நானும் அதே வேகத்தோட திரும்பி வந்துட்டேன், இப்போ உங்க முன்னாடி சொல்றேன். அப்போ இந்த மது ஒழிப்பு மாநாடு வந்து 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு பிரச்சார மேடையாகத்தான் பார்க்க முடிகிறதே தவிர இது வந்து மதுவை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற அக்கறை அங்கு இருக்கிறதா, விசிக தலைவரிடத்துல இருக்கிறதா அப்படிங்கிறது கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் இந்த மது ஒழிப்பு மாநாடை பார்க்க முடிகிறது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கிறார் அப்படிங்கிறத நாம பார்க்கும் போதும் மாநில அரசால் முடியாத விஷயங்களை மத்திய அரசுக்கு எடுத்து சென்றால் ஓகே, ஏற்றுக்கலாம். முழுமையான அதிகாரம் மாநில அரசிடம் இருக்கும் போது நீங்க மத்திய அரசிட்ட போறீங்கன்னா என்ன ரீசன்? நீங்க தான் கூட்டணியில் இருக்கீங்க, மாநில அரசால முடியும், சட்டத்தில் இடம் இருக்கிறது, ஏன் மத்திய அரசாங்கத்திட்ட போகணும்? அப்போ பாத்தீங்கன்னா இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் இல்ல சட்டத்தில் சிக்கல் இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே நீங்க வேகமாக வந்தீங்க. இதே மாதிரி பிரதமர் மோடி இடத்துல போய் முறையிடுங்க, அவர் மீது மாநில அரசுடைய கையில இருக்கிறது அப்படின்னு சொன்னதும் நீங்க வேகமாக நடைய கட்டிட்டு வந்து இன்னொரு மாநாட்டை போடுங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த மாநாடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெற்றி அடையவில்லை. தொல் திருமாவளவன் அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அல்லது மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த மது ஒழிப்பு மாநாடு மூலமாக எங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும், விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த பெண்களுக்கு அங்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநாடு தோல்வி அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது. என்ன காரணம்னா இந்த மாநாட்டின் மூலமாக எந்த விதமான நன்மைகளும் யாருக்கும் ஏற்பட போவது கிடையாது அப்படிங்கிறத வந்து இந்த மாநாடு உணர்த்துவதாகத்தான் என் போன்ற பத்திரிகையாளர்கள் பார்க்க முடிகிறது. முதல்வர் சொன்ன சிக்கல் மதுவில் கொண்டு வந்தால் ஒரு சிக்கல் எழுத சொன்னார். அந்த சிக்கல் வந்து எழுத்து யார்கிட்ட இருந்தது? குடிப்பவர்கள் மத்தியிலா இல்லை மது ஆலை நடத்தும் ஓனர்களுக்கு? அதாவது என்ன சிக்கல் அங்கே இருக்கு அப்படின்னா சொல்நாட்டு அரசாங்கம் இந்த மது விற்பனை மூலமாக தான் அரசு இயந்திரமே இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து வருமானம் தடைப்பட்டு விடும், இதைத்தான் சிக்கல்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ வருமானம் தடைப்படுகிறது அப்படின்னா
அப்போ மதுக்கடைகளை அரசு நடத்துகிறது, வருமானம் ஈட்டுகிறது. இப்போ வருமானம் தடைப்பட போகுது அப்படின்னா அதுக்கு மாற்று வழி என்ன அப்படிங்கிறது தானே பார்க்கணும். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் கூட மாற்று வழியை கண்டுபிடிங்கன்னு சொல்லி பல்வேறு ஆலோசனைகளையும் கடந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழக அரசாங்கத்துடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான பல திட்டங்களையும் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாற்று வரிகளை பாருங்க, இதை செய்யுங்க, செய்யும் போது உங்களுக்கு வருமானம் அதிகமாகும். அப்போ மதுவிலக்கை கொண்டு வருவதன் மூலமாக அரசுக்கு வருமானம் தடைப்படாது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இங்கே சிக்கலே வருமானம் தான். மதுவின் மூலமாக அங்கே வருமானம் அரசுக்கு கிடையாது. அப்போ அந்த சிக்கலை நிவர்த்தி செய்வதற்கான வழிமுறைகளை தான் பார்க்கணும். இல்லை திருமாவளவன் அவர்கள் மத்திய அரசாங்கத்துக்கு தீர்மானத்தில் ஒன்றை வச்சிருக்காங்க, எந்தெந்த மாநில அரசுகள் எல்லாம் மதுவிலக்கை கொண்டு வருகிறதோ அங்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சமுதாயம் பாதிக்கப்படுகிறது, அதுல மாநில அரசுக்கு அக்கறை இல்லாதது போலவும் மத்திய அரசு நீங்க மாநில அரசை என்கரேஜ் பண்ணுங்க, நீ மதுவிலக்கை கொண்டு வந்தீங்கன்னா நான் இன்னும் உனக்கு சில ஆயிரம் கோடி அதிகமாக கொடுப்பேன், அப்ப நீ மதுவிலக்கை கொண்டு வா அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தலை முன்வைங்க அப்படிங்கிற தொனியில தான் பார்க்க முடிகிறது. அப்போ பாத்தீங்கன்னா இங்கு எல்லாமே பணம் அப்படிங்கிற நிலையில தான். அப்போ திருமாவளவன் அவர்கள் அங்க சிக்கல்னு சொல்வதே அங்கு அரசுக்கான வருமானம். இந்த வருமானத்தை ஈட்ட முடியாத நிலையில தமிழக அரசாங்கம் இருக்கிறது அப்படிங்கிறத வெளிப்படையாகவே திருமாவளவன் அவர்கள் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இலவசங்கள் கொடுத்து கொண்டிருப்பதன் மூலமாக அங்கு கஜானா காலி அப்படிங்கிற ஒரு பேச்சும் எதிர்கட்சிகள் மட்டத்தில் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலையில திருமாவளவன் அவர்களும் அதை சுட்டி காட்டுவது போலதான் அவருடைய கருத்துக்களும் தீர்மானங்களும் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் தெரிவித்த கருத்துக்கள், பேசிய நிகழ்வுகளை வச்சு பார்க்கும்போது 2026 திமுக மது விலக்கை அமல்படுத்தலைன்னா வெற்றி பெறாது அப்படிங்கிறத அழுத்த திருத்தமாகவே பதிவு பண்ணிட்டாங்க. நீங்க மது விலக்கை கொண்டு வந்தீங்க அப்படின்னா தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறும். முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கனவு பலிக்கும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியல் பயணத்தில் ஆட்சி அதிகாரத்தில் மேல் நோக்கி வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். அப்படி நீங்க கொண்டு வரலைன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கு ஆட்சி அதிகாரத்தில் வர முடியாது, வளர்ச்சி காண முடியாது, திமுக தோல்வி அடைந்து விடும் அப்படிங்கிற கருத்துக்களையும் முன்வைக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இருந்து கொண்டே முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கழுத்தில் கத்தி வைக்கக்கூடிய வகையில் இது போன்ற ஒரு கருத்துக்களை திருமாவளவன் அவர்கள் தெரிவிக்கிறாங்க. அப்படின்னா என்ன காரணம், இதனுடைய பின்னணி என்ன? அதாவது ஒரே வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரே தட்டில் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க அப்படின்னா அப்போ என்ன காரணம் அப்படிங்கிற என்ன பின்னணி அப்படிங்கிற கேள்விகள் தான் உருவாகுது. அதாவது பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கக்கூடிய கூட்டணியில் எந்த விதமான பிரச்சனைகளுமே பண்ண மாட்டார், அமைதியாக போயிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியாவது தான் எம்பி ஆகிவிட வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க. ஆனால் சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்போது கூட்டணியில் எதிரும் புதிருமாக கருத்துக்களை முன்வைத்து விமர்சனங்களை முன்வைத்து அந்த கூட்டணிக்கு எதிராக கட்சியினர் ஆர்ப்பாட்டம் பண்ணி சீட்டுகள் அதிக அளவில் வேண்டும் அப்படின்னு சொல்லி போர்க்கொடி தூக்குவாங்க. இதான் கடந்த கால விசிகாவுடைய வரலாறு. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வருகிறது. அப்போ இதை மையமாக வைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் தொடரலாமா என்ன அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக மீது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக கொண்டு வந்தது அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு துளி கூட பிடிக்கல. ஏன்னா ஒரு குடும்ப கட்சி அப்படிங்கிற விமர்சனம் இருக்கும்போது அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலினையும் கொண்டு வர்றாங்க அப்படிங்கும்போது திருமாவளவன் அவருடைய கனவு பலிக்காமல் போகுது. அதாவது ஆட்சி அதிகாரத்தில் விசிக இடம்பெறணும், அமைச்சர்களாக விசிகாவை சேர்ந்தவர்கள் வரணும், துணை முதலமைச்சராக ஆவது நாம அரியணையில் ஏறணும். முதலமைச்சராக ஏற முடியலைன்னாலும் துணை முதலமைச்சராக ஆவது அந்த அரியணையில் அமரணும் அப்படிங்கிற திருமாவளவன் அவர்களுடைய கனவு அங்கு பலிக்காமல் போகிறது. அப்போ பாத்தீங்கன்னா அரசியல்ல தன்னை வளர்த்து கொள்ளணும், அடுத்த துணை முதலமைச்சருடைய நிலைக்கு செல்லணும் அப்படின்னா இந்த திமுக கூட்டணி விசிகாவுக்கு சரிப்பட்டு வராது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா திமுக மட்டும்தானா அப்படின்னா இந்த திராவிட கட்சிகள் ரெண்டுமே சரிப்பட்டு வராது. என்ன காரணம் அப்படின்னா கூட்டணியில பங்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்க எங்களுக்காக கஷ்டப்பட்டு உழைத்தாலும் நாங்க சொகுசா வாழ்றோம், சொகுசா சாப்பிட்டுட்டு உட்கார்றோம் அப்படிங்கிற நிலையில திராவிட கட்சிகள் பயணிப்பாங்க. அப்போ மாற்று அரசியலை எடுக்கணும். பாத்தீங்கன்னா கடந்த காலம் 2016 தெரியும், மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டது. விஜயகாந்த் அவர்களை அதில் இணைக்கப்பட்டு மதிமுக, கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு சொல்லி ஒரு மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்டது. இதற்கு மூளையாக செயல்பட்டவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். தலைவராக வைக்க இருந்தாலும் கூட்டணியை அமைத்ததுல ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அந்த கூட்டணியை உருவாக்கியதுல மிக முக்கியமான நபராக தலைவராக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இருந்தாங்க.
அதனால் வைகோவுடைய செயல்பாடுகள், வைகோவுடைய அரசியல் போக்குகள், கொள்கைகள் சரிப்பட்டு வராமல் மக்கள் மத்தியில் அதிருப்தியை சந்தித்ததன் மூலமாக மக்கள் நல கூட்டணி செல்லா காசாக போயிடுச்சு. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல், அது 2016 சட்டமன்ற தேர்தல், இது 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணி போல ஒரு கூட்டணியை உருவாக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு அண்ணன் மீண்டும் வந்துட்டாரு. அன்னைக்கு விஜயகாந்த் பலிகடா ஆக்கப்பட்டாரு, இன்னைக்கு தாவேகா விஜய் அவர்கள் முன்னணியில் இருந்துகிட்டு இருக்காரு. அப்போ தாவேகாவோடு அலையன்ஸை உருவாக்கலாம். அப்போ விசிகாவை பொறுத்த வரைக்கும், விசிகா எங்கு செல்கிறதோ, விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் தாவேகாவோடு சென்றால் 2 கம்யூனிஸ்டுகளையும் தாவேகா பக்கம் கொண்டு வருவதற்கான கெப்பாசிட்டி திருமாவளவனிடத்தில் இருக்கு. அப்போ கம்யூனிஸ்டுகள் விசிகா தாவேகா பக்கம் வந்தாங்க அப்படின்னா காங்கிரஸும் இந்த பக்கம் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும் அப்படிங்கிற நிலையில தான் காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. இதுல முழுக்க திருமாவளவன் அவர்களுக்கு ஏற்கனவே தெரியும், நமக்கு ஐடியாக்கள், ஆலோசனைகள் ஆதவ் அர்ஜுன் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கடந்த வீடியோவில் கூட பேசியிருந்தோம். ஆதவ் அர்ஜுன் விஜய்க்கு ஆலோசனைகள் கொடுக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி, 2 பேருடைய தாய் வீடு பிரசாந்த் கிஷோர் இடத்துல பணியாற்றினவங்க. பிரசாந்த் கிஷோர் இப்போ கட்சி ஆரம்பித்து பீகார்ல செயல்பட்டு இருக்காங்க. மது விலக்கை, நான் முதலமைச்சராக வந்தால் மது விலக்கை 1 மணி நேரத்தில் ரத்து செய்வார் அப்படின்னு சொல்லி அங்கு வாக்குறுதி கொடுக்கிறார் பிரசாந்த் கிஷோர் அவர்கள். அப்போ பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் இடையில, ஜான் ஆரோக்கியசாமி ஆதவ் அர்ஜுனாவுக்கு இடையில நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அடியில் தான் ஆதவ் அர்ஜுனா ரகசியமாக விஜய் அவர்களை சந்தித்து பேசினார், ஜான் ஆரோக்கியசாமி மூலம் சந்தித்து பேசினார் அப்படிங்கிற செய்திகளும் தாவேகா மூலமாக நமக்கு கிடைச்சிச்சு. அப்போ பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் விசிகாவை திமுகவை விட்டு உடைச்சு கொண்டு வந்து தாவேகாவோட இணைக்கணும் அப்படிங்கிறது அவருடைய பிரதான கொள்கை. இந்த அசைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜான் ஆரோக்கியசாமி முழுமையாக கொடுத்துருக்காங்க. இதன் பின்னணியில் எத்தனை கோடிகள் மாற்றப்பட்டது அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா இப்போ ஜான் ஆரோக்கியசாமி தாவேகாவுக்கு கமிட் ஆகியிருக்கிறார் அப்படின்னா 300 கோடி அப்படின்னு பேசப்படுது. அவன் 300 கோடி கொடுக்குறாங்களா இல்லை 500 கோடி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா வெளிப்படையாக கொடுக்கக்கூடிய தொகையும் ரகசியமாக கொடுக்கக்கூடிய தொகை 2மே இருக்கு. கருப்பு பணமும் கொடுக்கப்படும், ஒயிட் மணியும் கொடுக்கப்படும். சரிங்களா? அப்போ எத்தனை கோடிகள் தெரியாது, 300 கோடி அப்படின்னு பேசப்படுது. அப்போ ஜான் ஆரோக்கியசாமியை பொறுத்த வரைக்கும் ஆதவ் அர்ஜுன் மூலம் விசிகா திமுக கூட்டணி இடையில விரிசலை ஏற்படுத்தணும், உடைச்சு வெளியில கொண்டு வரணும். திமுகவை விட்டு விசிகா உடைக்கக்கூடிய வேலையில ஜான் ஆரோக்கியசாமி தீவிரமாக இருக்காங்க. இந்த அசைன்மெண்ட்டை ஆதவ் அர்ஜுன் கையில் எடுத்து விசிகாவில் துணை பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு கையில் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சதுனால தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், பாலாஜியில இருந்து எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும், கட்சியில பதவியில் இருக்கக்கூடிய வன்னியர்ஸ்ல இருந்து எல்லாருமே ஆதவ் அர்ஜுன் மீது அதிருப்தியில, கோபத்தில் இருக்காங்க. ஆதவ் அர்ஜுனுக்கு பதவி கொடுக்கும் போதே இவங்க போர்க்கொடி தூக்கிறாங்க. தற்போதைய நிலையிலையும் சமீபத்தில் நடந்த திமுக குறித்து விமர்சனங்கள், துணை முதலமைச்சர் நிகழ்விலையும் ஆதவ் அர்ஜுனுக்கு எதிராக விசிகாவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் செயல்பட்டாங்க. அந்த மோதல் போக்கு இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும், விடுதலை சிறுத்தைகளை உடைக்கக்கூடிய வேலையில ஆதவ் அர்ஜுன் செயல்படுறாங்க. ஆதவ் அர்ஜுனுக்கு அசைன்மெண்ட் கொடுத்தது ஜான் ஆரோக்கியசாமி. அப்போ பாத்தீங்கன்னா உடைச்சு இங்க கூட்டணி உருவாகக்கூடிய வேலையில செயல்பட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியமாக போகிறது அப்படிங்கிறது தெரியாத சூழல் இருந்துட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் பின்னணி விசிகா தாவேகாவோடு இணையணும் அப்படிங்கிறதா ஒரு பின்னணியில் நடக்கக்கூடிய செயல்பாடாக இருந்துட்டு இருக்கு. திருமாவளவன் தொடர்ந்து மாநாட்டில் பேசும்போது மாநில அரசுக்கு கோரிக்கை வைக்காமல் தொடர்ந்து மோடி அரசுக்கு கோரிக்கை தான் வச்சுட்டு இருந்தார். மாநில அரசுகள் இந்த மதுவிலக்கை கொண்டு வர மாட்டாங்க, நீங்கள் தான் கொண்டு வரணும் அப்படின்னு நேரடியாகவே கேட்டார். இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மதுவிலக்கு இல்லாத மாநிலங்களும் இருக்கிறது. குஜராத் இருக்கிறது. 2014 நிதிஷ்குமார் பீகாரில் மதுவிலக்கை அமல்படுத்துறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மாநில அரசுகளே அங்கு மதுவிலக்கை கொண்டு வர்றாங்க. அப்போ தமிழ்நாட்டில் ஒரு மாநில அரசால மதுவிலக்கை கொண்டு வர முடியல, மத்திய அரசிடம் செல்கிறாங்க அப்படின்னா அப்போ பார்த்தீங்கன்னா மாநில அரசை ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேள்விகள் தானே உருவாது. அப்போ திருமாவளவன் அவர்கள் யாருடைய கழுத்தை பிடிக்கணும் அப்படின்னா, நெரிக்கணும் அப்படின்னா திமுகவுடைய கழுத்தை, ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவுடைய கழுத்தை தான் பிடிக்கணும், நெரிக்கணும். அதை விட்டுட்டு பாஜக பக்கம் செல்கிறார்னா நான் ஏற்கனவே சொன்னது போலதான், மது ஒழிப்பு மாநாடு நடத்தினேன், திமுகவையும் ஈயம் பூசுவது பூசாதது போன்ற செயல்பாட்டில் கை நழுவி போனேன். அப்போ பாஜகவுக்கு எதிராக இதை திசை திருப்பலாம், திமுக பண்ண மாட்டேங்கிறாங்க, அப்போ மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு திராவிட கட்சி ஆட்சி செய்கிறது. திராவிட கட்சியுடைய கொள்கையே சமூக நீதி, சமத்துவம், பெண் உரிமை அப்படிங்கிற கொள்கைகளை தான் முன்வைக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கட்சியாலேயே இங்க மதுவிலக்கை கொண்டு வர முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு திருமாவளவன் அவர்கள் வர்றாங்க. அதனால நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த முடிவுக்கு வந்ததன் மூலமாகத்தான் அப்போ மாற்று அணியை உருவாக்கலாம் அப்படிங்கிற நிலையில அங்கே பின்னணியில வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு.
அதாவது பீகாரில் இந்த மதுவிலக்கு கொண்டு வந்த பிறகு அங்கு குற்றச்செயல்கள் வந்து பெரும் அளவில் குறைஞ்சிருக்கு. அங்கு பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள், ஆக்சிடென்ட்கள், விபத்துக்கள், குற்றச்செயல்கள் பெருமளவு குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த மதுவிலக்கு கொண்டு வந்ததில் இருந்தே அங்கு புள்ளி விவரங்கள் வெளியாகிட்டு இருக்கு. அதாவது மது இருக்கும்போது எத்தனை சதவீதம், எத்தனை பேர் தினந்தோறும் செத்தாங்க ஆக்சிடென்ட்ல, குற்றச்செயல்கள் எந்த அளவுக்கு இருந்தது, மதுவிலக்கு வந்த பிறகு படிப்படியாக குறைந்து அங்கு வந்து வளர்ச்சி காண்கிறார்கள் மக்கள், வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு புள்ளி விவரம் சுட்டி காட்டுகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை தமிழ்நாட்டில் செய்வதற்கு ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சிகள் தயாராக இல்லை. அப்போ திருமாவளவனுக்கு தெளிவாகவே தெரியும் திமுகவும் பண்ண மாட்டாங்க. நாளைக்கு திமுக விட்டு வெளியேறி அதிமுக பக்கம் சென்றோம் அப்படின்னா அதிமுகவும் ஆட்சிக்கு வந்தால் பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து நாம புதிதாக ஒரு கட்சி பக்கம் சொல்லலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ என்ன காரணத்தை சொல்லிவிட்டு திமுக விட்டு வெளியேறி செல்வது? அதுதான் 2026க்குள்ள நீங்க மதுவிலக்கை கொண்டு வாங்க, கொண்டு வரலன்னா நீங்க வெற்றி பெற மாட்டீங்க. வெற்றி பெற முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியில, ஒரு கட்சியில கூட்டணியில நாங்க இருக்க மாட்டோம். வெற்றி கூட்டணியில தான் நாங்க பயணிப்போம். வெற்றி கூட்டணி யார் அப்படின்னு பார்க்கும்போது திருமாவளவனுக்கு புதிதாக வரக்கூடிய விஜய் அவர்கள் கண்ணில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு அலையன்ஸை உருவாக்கினோம்னா கண்டிப்பா வெற்றி பெற்று விடலாம். சப்போஸ் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றால் கண்டிப்பா துணை முதலமைச்சர் அவருக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் செக் வைக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்க மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவிடமும் இது போன்ற கோரிக்கைகளை நிறைவேற்றுங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இப்படித்தான் புரிஞ்சுக்க முடிகிறது. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி.